ஆரம்பத்தில் இருந்ததை போன்றே புதினமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறும் என்ற இறைக்குதர் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அத்தகைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தின்படி, இந்த மார்க்கத்தின்படி, இறை கட்டளையின்படி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையின்படி, குர்ஆன் சுன்னாவின்படி வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று இறைக்குதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே எச்சரித்தார்கள். எனவேதான் நாம் பார்க்கிறோம் இந்த காலத்துடைய சூழல் எப்படி இருக்கிறது. மார்க்கத்தை பற்றி பிடித்து அல்லாவுக்கு அஞ்சி அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த நிலை என்பது மாறிக்கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் நமது உள்ளங்கள் ஃபித்னாக்களினுடைய தாக்கத்தினால், அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையின் காரணத்தினால் தூரமாக சென்று கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வா, நம்முடைய இறை சிந்தனை, நம்முடைய மார்க்கம், இவை அனைத்துமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தனிநபரின் மீதும் இருக்கிறது. எல்லாருக்குமே என்ன கடமை? தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, தன்னுடைய இறை எச்சத்தை பாதுகாப்பது, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, தன்னுடைய அமலை பாதுகாப்பது, இது எல்லாமே எல்லாருக்கும் கடமை. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. உள்ளத்தை பக்குவப்படுத்துவதில், ஈமானை அதிகப்படுத்துவதில், இறையச்சத்தை ஏற்படுத்துவதில், உள்ளத்தை உறுதிப்படுத்துவதில் முதல் இடத்தில் முக்கியமான பங்கை முதல் இடத்தில் வகிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அல் குர்ஆன். எனவேதான் இன்றைய இந்த வகுப்பிலே அல் குர்ஆனுடைய மகத்துவமும் நமது கடமைகளும் என்கிற தலைப்பின் கீழ் சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா சூரத்து யாசீனுடைய ஒரு வசனத்திலே சொல்கிறான், அதாவது 69வது வசனத்திலே சொல்கிறான், இன் ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனும் முபீன். இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், இது நினைவூட்டலும் தெளிவான ஒரு குர்ஆனுமே தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அப்படி இந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், லியுந்திர மன் கான ஹய்யன். என்ன சொல்கிறான்? லியுந்திர மன் கான ஹய்யன். யார் உயிருள்ளவராக இருக்கிறாரோ, யார் உயிர் உள்ளவராக இருக்கிறாரோ அவரை எச்சரிப்பதற்காக. இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிர்கள் மின ஸலஃபி வல் ஸலஃப், ஸலஃபுகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல உயிருள்ளவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, எவருடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குமோ, எவருடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குமோ, மார்க்க விஷயத்தை தேடக்கூடிய ஒரு நிலையில் இருக்குமோ, அத்தகைய உள்ளத்திற்கு தான். மாறாக இதுக்கு கிடையாது. மரணித்த உள்ளம் செய்யாது, இதுல உள்ள வராதுங்கிறாங்க. அப்ப நம்முடைய உள்ளத்தை முதல் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனினுடைய மகத்துவத்தை உணர வேண்டும் என்றால், இந்த குர்ஆனுடைய ஹிதாயத்தை நாம் பெற வேண்டும் என்றால், இந்த குர்ஆனுடைய ஒளியை நாம் அடைய வேண்டும் என்றால், முதல் விஷயம் என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். உயிரோட்டம் உள்ள உள்ளம் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய தாக்கம் உடனே ஏற்படும். அது அதாவது சொல்லப்படுவதற்கு முன்பாக சொல்லப்படும் போது அதுல ஒரு உயிரோட்டம், அதுல ஒரு தேட்டம், அதுல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். இன்றைய வகுப்பு அன்பான சோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலே இந்த வகுப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது பொதுவாக வகுப்பு எப்படி இருக்கும்? வகுப்பு இருக்கும், வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பரீட்சை இருக்கும், பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் இருக்கும். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன தெரியுமா? இதுதான் வகுப்பு, இதுதான் உங்களுக்கு பரீட்சை, இதுதான் உங்களுக்கு ரிசல்ட். இது மூணே உள்ளடக்கக்கூடிய விஷயம்தான். யார் பரீட்சை வைக்க போறா, யார் ரிசல்ட்டை பார்க்க போறா என்று சொன்னால் நாம் தான் பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை தானே கேட்க போறோம், நாம் எப்படி இருக்கிறோம், இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்குதா, இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து விட்டதா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை நாம தான் செய்ய போறோம். எனவே
நாம் பார்க்கக்கூடிய குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சரி, நபிமொழியாக இருந்தாலும் சரி, அதை நாம் சொல்லும் பொழுது, அதை செவிமடுக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியான தாக்கம் உள்ளத்தில் ஏற்படுகிறான்னு நோட் பண்ணிட்டே வாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுதோ, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமொழியை சொன்னார் என்று சொல்லும் பொழுதோ நம்முடைய உள்ளம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். சரியா? ஆக நாம் அந்த வகுப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டிய ஒரு நிலையில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அவர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து யூனுஸினுடைய 57வது வசனத்தை சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ். பொதுவாக நீங்க குறிப்பிடுத்தி வைத்துக் கொண்டால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பல முக்கியமான நுணுக்கமான விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். தெரிஞ்ச விஷயமா இருந்தா அதை நோட் பண்ணுங்க, மனசுல பதிவு வச்சுக்கோங்க. சில நுணுக்கமான விஷயங்கள் வரும் பொழுது அதை கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளுங்கள். வகுப்பு முடிஞ்சதற்கு பின்பாக மீள்பார்வை செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், முழு மனித சமுதாயத்தை முன்னோக்கி சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், முழு மனித சமுதாயத்தை முன்னோக்கி சொல்கிறான். கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், மக்களை உங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய உங்களது ரப்பு. ரப்பு எனக்கு மட்டுமா ரப்பு, உங்களுக்கு மட்டுமா ரப்பு, முஸ்லிம்க்கு மட்டுமா ரப்பு? அப்படி கிடையாது. எல்லா மக்களுக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய உங்களது ரப்பு இடத்திலிருந்து உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறது, சின்னமாக வந்திருக்கிறது. ரப்பிக்கும், உங்களின் இறைவனத்திலிருந்து ரட்சகத்தில் இருந்து ஒரு அதாவது உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அதாவது உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்கள், உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்கள், அந்த நோய் சந்தேகம் என்கிற நோயாக இருந்தாலும் சரி, சந்தேகம் என்கிற நோயாக இருந்தாலும் சரி, அல்லது நயவஞ்சகம் என்கிற நோயாக இருந்தாலும் சரி, பாவத்தின் அடுக்கு என்கிற நோயாக இருந்தாலும் சரி, என்று எந்த வகையாய் நோயாக இருந்தாலும் சரி, அறியாமை என்கிற நோயாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய நிவாரணி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். இன்னும் உங்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் என்று சொல்லிவிட்டு திரும்ப வசனத்தின் முடிவில் சொல்கிறான், லில் முஃமினீன், யார் நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ, இறை விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷமாக நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பார்க்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடியதாக, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதாவது நோய்களை, தடுமாற்றங்களை, தெளிவின்மையை எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய வண்ணத்தில் இருக்கணும். அப்படி ஆகுதா என்பதை நாம் பார்க்கணும். அப்படி ஆகவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யணும், நம்மிடம் என்ன குறை இருக்கு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அலசி பார்க்க வேண்டும். ஆக சோதரர், இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அல்லாஹ் என்ன செய்கிறான்? முழு மனித சமுதாயத்தை முன்னோக்கி இந்த ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறான். என்ன செய்கிறான்? இது ஒரு மகத்துவம் மிக்க என்னது உபதேசம். அது பாருங்க, எப்பயுமே சொல்றது என்னன்னா, உங்களது ரட்சகன் என்னும் பொழுது அது என்ன, அதுல அல்லாஹ்வுடைய அக்கறை காட்டுறான், அல்லாஹ்வுடைய வல்லமே அது தெரிகிறது. உங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய அந்த இறைவன், அதை அந்த இறைவனை விட்டும் ஒரு நொடி கூட தேவையற்று யாருமே இருக்க முடியாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவனை விட்டு தேவையற்று இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரப்பிட்ட இருந்து வந்திருக்குது. சரியா? அந்த ஒரு உணர்வோட நாம் இருக்க வேண்டும். சரி, இப்ப அல் குர்ஆனுடைய மகத்துவம் எனும் பொழுது, இந்த மகத்துவத்தை உணரணும் என்று சொன்னால் இதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டும். நாம் மட்டுமல்ல, முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய எல்லா நபரும் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? அடிப்படையா என்றுமே நினைவு வைக்கணும். அது என்னவென்று சொன்னால், அவமத்துல் வஹி, இறை செய்தி என்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இறை செய்தி அல்லாஹ்வும், அதாவது அல்லாஹ்விடத்தில் இருந்து எந்த விஷயத்தை வேதமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதையும், அதே போன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று நமக்கு கொடுத்தார்களோ இவை அனைத்தும் இறை செய்தி என்கிற அந்த உணர்வு என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. நான் இப்போ சொல்லக்கூடிய குறிப்புகளை சில நேரங்களில் சில கேள்விகளும் கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்த வரையிலும் அதாவது இறை செய்தி வஹீயின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக மிக முக்கியமானது, மிக அவசியமானது. எனவேதான் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனத்திலே பாருங்க, நீங்க அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ.
இந்த வசனத்திலே பலர்கள் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், பல பயான்கள்ல கேட்டிருப்போம். இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இது வேதமாகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹுதன் லில் முத்தகீன், இது யாருக்கு நேர்வழி என்று சொன்னால் எவர்கள் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக நடக்க வேண்டும் என்று முயற்சியில் இருக்கிறார்கள், அத்தகைய இறைச்சம் கொண்டவர்களுக்கு இது நேர்வழியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அவருடைய பண்பு என்ன என்று சொல்லும்போது சொல்றான் பாருங்க, அல்லதீன யுமினூன பில் கைப், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஹப்ரு ஹாதிஹி உம்ம, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த முஃபஸ்ஸிர், தலை சிறந்த அறிஞராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது மா ஜாஅ அனில்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது உங்களுக்கு வந்ததோ அந்த வஹி என்று என்ன செய்றாங்க, இந்த மறைவானவற்றுக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள் என்பதற்கு பொருள் என்ன? என்ன பொருள்? அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வஹியை அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்றாங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இந்த முழு மார்க்கமே, இந்த முழு மார்க்கமே இஸ்லாம் என்கிற மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கட்டளை, இறைத்தூருடைய போதனைகள், அவரது நபிமொழிகள், இது அனைத்துமே வஹி என்கிற ஒற்றை வார்த்தையில என்ன செஞ்சிடும், எல்லாமே உள்ளடங்கிடும். ஆக அன்பார்ந்த சோதரர்கள், இது மிக மிக முக்கியமான விஷயம். சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்கிறான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான் என்னும் பொழுது அது என்ன கிடையாது, அது யாருடைய அதாவது யாருடைய சொந்த கருத்தோ அல்லது புனையப்பட்ட செய்தியோ கிடையாது. 7 வானங்களையும் 7 பூமியையும் படைத்து பரிபாலித்து உங்களையும் என்னையும் பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய இறைவனின் வஹி என்கிற அந்த சிந்தனை இருக்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதனால்தான் இதுக்காக வேண்டி என்ன செய்தார்கள், அதாவது நபிமார்கள் பாடுபட்டார்கள், நபி தோழர்கள் பாடுபட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கியாம நாள் வரை இதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் பாடுபடுவாங்க. ஏன்? இந்த மார்க்கம் என்னன்னு கேட்டா இது இறைவனின் இறை செய்தி, சரியா? அதனால நாம் என்ன இருக்கணும், முதல் விஷயம் இந்த வஹீனுடைய மகத்துவத்தை உணர வேண்டும். எனவேதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த சஹீஹ், அவருடைய அந்த ஹதீஸ் தொகுப்பு எல்லாருமே தெரியும், சஹீஹ் புகாரி. அதுல பாருங்க, அவர்கள் ஆரம்பமாக பதிவு செய்த பாடம் என்னவென்று சொன்னார். ஆரம்பமா சஹீஹ் புகாரியில பதிவு செய்த பாடம் என்னவென்றால், அது ஹதீஸ். அவர்கள், நான் கேள்வியை கேட்கல, பட்டுது ஆர்வத்தை தெரியுது. என்ன அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாபு பரில் வஹ், பாப் பரில் வஹ். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஹதீஸ் என்ன செய்யறாங்க, ஹதீஸ் எனும் பொழுது இன்னமல் அமால் பின்னியாத்ங்கிற ஹதீஸ் தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் பாடம் என்கிற தலைப்பிடும் பொழுது அதை முதல் பாடமாக அவர் பதிவு செய்வது என்னது, பாபு பரில் வஹி, இந்த வஹியினுடைய ஆரம்பம் என்கிற விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அடுத்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய விஷயத்தை பாருங்க. அதாவது பொதுவாக நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க ஒரு சிலர் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஒவ்வொரு அந்த பாடம் என்கிற தலைப்பிடும் பொழுது அந்த தலைப்புக்கு கீழாக அது தொடர்பான அந்த தலைப்பை சொல்லிவிட்டு அது தொடர்பான குர்ஆன் வசனங்களை மேற்கொள் வருவாங்க. பெரும்பாலும் அது இருக்கும். இந்த பாடத்துல பாபு பதில் வஹி, அதாவது வஹியினுடைய ஆரம்பத்தை குறித்த பாடம் என்று சொல்லிவிட்டு அதை அப்படியே முடிக்கல. அடுத்து ஒரு ஆயத்தை இந்த இடத்துல நினைக்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யீன மின் பஅதி, நிச்சயமாக நபியே உம்மின் பால் நாம் என்ன செய்கிறோம், வஹி அறிவிக்கிறோம். கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யீன மின் பஅதி, இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யீன மின் பஅதி, எப்படி நாம் நூஹிற்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் ரசூல் அவர் தானே, அவருக்கு எவ்வாறு நாம் வஹி அறிவித்தோமோ அதே போன்று அவர்களுக்கு பிறகு வந்த ஏனைய எல்லா நபிமார்களுக்கும் நாம் எவ்வாறு வஹி அறிவித்தோமோ அதே போன்று நாம் உமக்கும் என்ன செய்தோம், வஹி அறிவித்தோம் என்கிற அந்த வசனத்தை என்ன செய்கிறார்கள், அந்த பாடத்துல அந்த தலைப்போடு என்ன செய்யறாங்க, தலைப்பு தனி அது கூட கிடையாது, என்ன சொல்லுங்க, பாபு பதில் வஹின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யீன மின் பஅதி என்று சொல்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். ஆக இது எதுக்கு
வஹீனுடைய முக்கியத்துவம். சரிங்களா? அதனால என்னன்னா இதோடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோம். அடுத்து பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. ஏன்னு சொன்னா இந்த இறை செய்தி என்கிற இந்த ஒரு விஷயம்தான் முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவனையும் பிரித்து காட்டு. முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவனையும், அதாவது இறைவனை இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய இறைவனாகி அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடியவர்களையும் அதை மறுப்பவர்களையும் பிரித்து காட்டுகிறது. இந்த பிரித்து காட்டுதல் என்ற விஷயம் வரும் பொழுது அது முற்றிலுமாக ஏற்றவர் அல்லது முற்றிலுமாக மறுத்தவர், சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுத்தவர் என்கிறெல்லாம் பல நிலைகள் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையுமே நிச்சயம் பிரித்து காட்டக்கூடிய விஷயம் என்ன? இறை செய்தியாகிய வஹீதான். அதனால அல்லாஹ் பாருங்க, குர்ஆன்ல அதாவது ரொம்ப ஒரு கடுமையா விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, சூரத்துல் அன்ஆமுடைய 91வது வசனத்தை சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி இஸ் காலு மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை. சொல்கிறான், அதாவது நிராகரிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, நிராகரிக்கிறவங்க வஹீயும் இல்ல ஒண்ணும் இல்ல, இறை தூதரும் இல்ல ஒண்ணும் இல்ல சொல்லக்கூடிய நிராகரிப்பாளர்கள் இல்லையா, அவர்கள் மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை, அதாவது நீங்கள் எவனை இறைவன் என்று சொல்கிறீர்களோ அத்தகைய அல்லாஹ் எந்த மனிதருக்கும் எதையும் வேதமாக இறக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மக்கள் அல்லாஹ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ அவ்வாறு மதிப்பிடவில்லை என்று சொல்கிறான். புரியுதுங்களா? என்ன சொல்கிறான், அதாவது அல்லாஹ் யார் மேலேயும் எதையுமே இறக்கலன்னா, அதாவது இறக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்யவில்லை, இந்த மக்கள் அல்லாஹை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, இறைவனாகி அல்லாஹை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ அவ்வாறு மதிப்பிடவில்லை என்று சொல்கிறான். ஏன் தெரியுமா சொல்றான்? இதை நான் கேட்கிறேன், சொல்லுங்க, ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? இதெல்லாம் ஒரு வகை சரிதான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாப்போமா? அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா பாருங்க, அதாவது சில அந்த கேள்வி வைக்கிறது பிரச்சனை இல்லை, ரொம்ப நீந்தி போனாதான் நேரம் போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறான், அவன் ஹக்கீம். அவன் யாரு? ஹக்கீம், ஞானமிக்கவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் முஃமினூனுடைய 115வது வசனத்துல, நான் பாக்குறது எல்லாமே இந்த வசனத்துடைய நம்பரை நோட் பண்றது கூட பாக்குறேன். சூரத்துல் முஃமினூனுடைய 115வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களை அல்லாஹ் வீணுக்காக படைத்தான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், எங்களின் பால் நீங்கள் மீட்டப்பட மாட்டீர்கள், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு மீட்டப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களான்னு கேட்கிறான். என்ன சொல்ல வரான் தெரியுது? அடுத்த வசனத்தை பாருங்க. ஃபதஆலல்லாஹு மலிகுல் ஹக், ஃபதஆலல்லாஹுல் மலிகுல் ஹக், சத்தியவானாகிய எல்லாவற்றிற்கும் அரசனாகிய அந்த அல்லாஹ் மகத்துவம் பெற்று விட்டான், உயர்ந்து விட்டான் என்று சொல்கிறான். இது கொஞ்சம் நான் விளக்குனாதான் புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, அதாவது இந்த வீண் வேடிக்கை விளையாட்டு காரண காரியமே இல்லாம செய்யக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, இது எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். வெட்டிக்கு செய்ய வேலை என்ன செய்ய, நம்ம வெட்டிக்கு யாராவது செய்வாங்க, பிரயோஜனம் இல்லாமல் செய்வாங்க. ஆனா இறைவனை செய்ய மாட்டான், வெட்டிக்கு செய்ய மாட்டான், தேவை இல்லாமல் செய்ய மாட்டான். இன்னொரு வசனத்தை எல்லாம் தெளிவாக சொல்கிறான். சூரத்துல் அம்பியாவுடைய 16வது 17வது வசனத்தை சொல்கிறான், ஒமா ஹலக்கன ஸமா வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், நாம் வானத்தையும் பூமியையும் விளையாடக்கூடியவர்களாக படைக்கவில்லை. எப்படி? சும்மா வெட்டியா இருந்தேன், அதாவது வெட்டியாங்கிறது நமக்கு புரியறதுக்கு உதாரணம். அல்லாஹ் தூய்மையானவன், உயர்ந்தவன். சரியா? நாம் வீணுக்காக விளையாட்டுக்காக நாம் படைக்கல. வானத்தையும் பூமியையும் அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் நாம் விளையாடக்கூடியவர்களாக படைக்கல. அப்படி சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, லவ் அரதுனா அன் நத்தஹித லஹுவன் லத்தஹத்னாஹு மின் லதுன்னா, அப்படி உண்மையிலேயே விளையாட்டுக்கு செய்யணும் என்கிற நோக்கம் இருக்குமானால் நாமே நீ செய்திருப்போங்கிறான்.
லவ் அரதுனா அன் நத்தஹித லஹ்வன், விளையாட்டு வீண் வேடிக்கை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேவை, ஒரு நோக்கம் இருக்குமானால், லத்தஹத்னாஹு லஹ்வன் மின் லதுன்னா, நம்மிடத்திலிருந்தே நாமே என்ன செஞ்சிருப்போம், வீண் வேடிக்கையான விஷயத்தை செஞ்சிருப்போம் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அப்ப அல்லாஹ் வந்து வீண் வேடிக்கை கவனி செய்யக்கூடியவன் அல்ல. என்ன செய்வான் அல்லாஹ்? இது என்ன சொல்ல வரோம்னா, எல்லாத்தையும் படைச்சு சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களை சும்மா வெட்டிக்கு படைக்கல, உங்களை சும்மா வெட்டிக்கு படைக்கல என்று என்ன சொல்றான்? உங்களை எல்லாம் வீண் வேடிக்கைக்காக வெட்டிக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நாளை மறுமையில் உங்களுக்கு மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு கேள்வனுக்கு இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள், நீங்கள் மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நீங்க எண்ணிக்கொண்டீர்களா என்று என்ன செய்யறான் என்ன செய்யறான் சொல்லிக்கிறான். என்ன தெரியுது? அல்லாஹ் வந்து வீணான விஷயங்களை விட்டும் தூய்மையானவன். அல்லாஹ் எல்லா விதமான குறைகளை விட்டும் தூய்மையானவன். அதான் இந்த வசனத்துடைய அடுத்த வசனத்தை என்ன சொல்றான்? மலிகுல் ஹக், சத்தியவானாகிய எல்லாவற்றிற்கும் ஆட்சிய அரசன் ஆகிய அந்த அல்லாஹ் தூய்மையானவன். என்ன தூய்மை? பரிசுத்தமான, உயர்ந்தவன் சொல்றான். எதுக்கு சொல்றான்? இந்த மாதிரி வீணான விஷயங்கள் ஈடுபடுவதை விட்டும். அப்போ எல்லாவற்றையும் எதுக்கு படைச்சிருக்கிறான்? சும்மா படைச்சிட்டு விட்டான்னு சொன்னா என்ன சொல்லலாம்? நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் தூதரும் இல்லை, வேதமும் இல்லை, ஏடும் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் சொல்றான், ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரி. இந்த மக்கள் என்ன செய்யல? அல்லாஹை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு மதிக்கல. அப்படி உண்மையிலேயே அல்லாஹுடைய மகத்துவத்தை புரிந்து அவனை மதிக்க வேண்டிய முறைப்படி மதித்திருந்தால் என்ன செய்வாங்க? இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எப்படி? அல்லாஹ் வீணான விஷயங்கள் ஈடுபட மாட்டான். அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்தான் நிச்சயமா அதுக்கு உண்டான ஒரு காரணம், நோக்கம் இருக்கும். நம்மை படைத்தது நோக்கம் இதுதான் என்று அவருடைய மார்க்கத்தின் ஊடாக, அவருடைய வேதத்தின் ஊடாக, இறை தூதரின் வாயில் என்ன செய்தான்? நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். இதற்கு பிறகும் ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் யாரு? அவன் என்ன செய்யல? அவன் வந்து இறைவனை, ஏக இறைவனை மதிக்க வேண்டிய முறைப்படி என்ன செய்யல? மதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்த வசனத்துல பாருங்க, இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்றான். சரி, அவங்க சொல்றாங்க, அவங்க கருத்து போயிட்டு போகுது அப்படின்னு அல்லாஹ் விட்டுறானா என்று கேட்டால், அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஒமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அதாவது யார் அல்லாஹ்வின் மீது இவ்வாறு இஷ்டத்துக்கு இட்டு கட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ. எப்படி? அல்லாஹ் இறக்கி இருக்கிறேன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? வேதத்தின் மூலமா சொல்றான், இறை தூதரின் வாயிலாக சொல்றான். சரியா? இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ இறைவன் மேலேயும் இட்டு கட்டுற, அப்படிதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், ஒமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அதாவது அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அவு கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைஹி ஷைஉன். இன்னும் சொல்கிறார், இன்னும் எவர் அவருக்கு வகியே அறிவிக்கப்படல, ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். அல்லாஹ் 3 கேட்டகரி சொல்றாங்க இந்த வசனத்துல. 3 பேரை சொல்லி என்ன சொல்றான்? இவர்களை விட அநியாயக்காரர்கள் யாருன்னு கேட்கிறான். கையில தர்ஜுமா இருந்தா அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன செய்ய இலகுவாக இருக்கும். சூரத்துல் அன்ஆமுடைய 93வது வசனம். சரி, அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைஹி ஷை. ஒருத்தர் மேல இறை செய்தியே இறங்கல, ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு வகை வருதுங்கிறார். அல்லது ஒமன் கால சஉன்சிலு மிஸ்ல மா அன்ஸலல்லாஹ், இறைவன் இறக்கி இருக்கிறான் நீங்க சொல்கிறீங்களா, அதே போன்று நானும் இறக்குவேன் என்று எவன் சொல்கிறான். அப்படின்னா நடத்தும், இறைவனுக்கு தண்ணி ஈக்குவலாக எவன் சொல்லணும் அவன் என்று எவன் சொல்கிறானோ, இந்த 3 நபர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அப்படியே விட்டுருவானா? கேட்டுட்டு அப்படியே விட்டுருவானா? என்ன விட மாட்டான். அல்லாஹ் அடுத்து இப்படி சொல்றாங்க, நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி எல்லாம் இந்த அநியாயக்காரர்கள் செய்றாங்க, வாய்க்கு வந்தபடி இட்டு கட்டி கொண்டு வாய்க்கு வந்ததை மார்க்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வலவு தரா இது வாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், இவர்களை நீ சக்ராத்துடைய நேரத்தில், மௌத்துடைய தருணத்தில் நபியை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், மலக்குகளும் அவருடைய உயிரை பறிப்பதற்காக கையை நீட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லுவாங்க? அஃப்ரிஜு அன்ஃபுஸகும், நீங்களே உங்களுடைய நப்சை வெளியேற்றுங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்களே முடியுமா? அது முடியுமா? பாருங்க, இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு வசனம். இது சில நுணுக்கம் என்று சொல்லும் பொழுது அது திரும்ப விளங்கி வைக்கும் பொழுது முன்பின் ஆயிரும்.
இவ்வளவு பெரிய விஷயம் இட்டு கட்டுறீங்களே நீங்க. எனக்கு நான் வந்து என்ன செய்வேன், அல்லா இறக்குன மாதிரி நானும் இறக்குவேன், அல்லது எனக்கு என்ன செய்யுது வகை வருதுன்னு சொல்றது, அல்லது பொய்யாக அல்லா எதையுமே இறக்குதுன்னு சொல்றது, இல்ல இதுவும் அல்லாம எந்த விதமான இட்டுக்கட்ட நீங்க அல்லாவின் மீது பொய்யாக இட்டு கட்டுவீர்கள். எப்படி செஞ்சாலும் சரி என்னது, நீங்க உங்க நேரத்துல மலக்கள் வந்துட்டாங்க, உங்களோட உயிரை கைப்பற்ற போறாங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தால், கெத்து இருந்தான்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில, உங்களுடைய உயிரை நீங்க எடுங்க பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய நப்சு, உங்களுடைய ரூஹ் உங்களுடைய கையிலேயே கிடையாது, அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. சொல்லிவிட்டு அதுக்கு அது எதுக்கு சொல்லப்படுது அக்ரிஜு அன்புசக்கும் சொல்றதுங்கிறது, அது வந்து அவங்களுக்கு ஏளனமாக சொல்லப்படுது. அதே அல்லாஹ் இப்படிலாம் பொய்யாக இட்டு கட்டி பேசக்கூடிய இந்த மக்கள் இருக்கிறனால அல்லாஹ் என்ன செய்கிறான், அநியாயக்காரன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், மரண நேரத்துல தெரியும், மரண நேரத்துல தெரியும், அல்லாஹ் தான் பாதுகாக்க. உண்மையிலே வந்து இது ரொம்ப ஒரு, அதாவது பயப்பட வேண்டிய விஷயம் எல்லாருமே தான். சரியா, அக்ரிஜு அன்புசக்கும் அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன் பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக்கி வ குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வின் மீது நீங்க எதையெல்லாம் பொய்யாக இட்டு கேட்டுக் கொண்டிருந்தீர்களோ உங்க உலக வாழ்க்கையில, இதுக்கு இந்த மரணத்துக்கு முன்னாடி, இந்த மரண தருவாய்க்கு முன்னாடி, இன்னும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தீங்களே, அதற்கு பகரமாக நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் அஸாபல் ஹூன், இழிவை தரக்கூடிய வேதனை நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுவீங்க. இன்னையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதா என்னது, அவ்வளவுதான். அல்லாஹ் பாருங்க, கியாம நாள் வரைக்கும் என்னது, கியாம வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் தொடரக்கூடிய விஷயம், அதாவது முடிவே இல்லாத ஒரு விஷயம் என்னது, அஸாபல் ஹூன், இழிவு தரக்கூடிய அந்த வேதனை நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறேன் அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆக சோதரர்களே, வஹீனுடைய முக்கியத்துவத்தை பாருங்க, இறை செய்தியை அதை நம்புவது எவ்வளவு அவசியங்கிறத பாருங்க. எனவேதான் எல்லாம் என்ன செய்யலாம், குர்ஆன்ல ஆரம்பத்துல முதல் சூறாவுல அந்த ஆரம்ப வசனத்துல முஃமின்களுடைய முதல் பண்பாக அதை என்ன செய்கிறான், அதை சுட்டி காட்டி இருக்கிறான். அடுத்து நாம் என்ன பார்க்கிறோம், அதை தொட்டு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர் என்ன செய்யறாங்க, அந்த விஷயத்தை ஆரம்பம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வகி, இந்த இறைச்சியை என்ன செய்யுது, அதாவது ஈமான் உள்ளவர்களையும் அது அல்லாதவர்கள் நிராகரிப்பாளர்கள் பிரித்து காட்டக்கூடிய விஷயம் என்றதையும் பார்த்தோம். அதே போன்று இவ்வாறு நிராகரிக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, இறுதி நேரத்துல அல்லாஹ் அப்படியே விட்டுருவானா என்ற விஷயத்தை என்ன செய்ய நான் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன, இந்த வகையினுடைய முக்கியத்துவம் உணர்ந்துருக்கீங்களா? கொஞ்சமாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா, விசாலா ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த வகுப்பல்ல, நம்ம வாழ்க்கையில இனிமேல் எந்த வகுப்புல கலந்துக்கிட்டாலும் சரி, அதுல குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டாலும் சரி, இறை தூதருடைய பொன்மொழிகள் என்று சொல்லப்பட்டாலும் சரி, நம்ம என்ன அந்த நேரத்தில் நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது இறை செய்தி, இது வஹி. என்ன இருக்கணும், இது வஹி, இது ஓன் கூற்றுமல்ல, ஏன் கூற்றுமல்ல, உங்க அப்பன் கூற்றுமல்ல, இது யாருடைய கூற்று, ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய கூற்று என்று அந்த உணர்வு என்ன செய்யணும், அது வரணும். இது ஏன் இப்படிலாம் நம்பணும், இதனால என்ன பயன் அப்படி விஷயம் அடுத்தது பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம் என்ன, வஹீனுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யும், முதலாவதாக உணர வேண்டும். வஹீனுடைய முக்கியத்துவம் என்று சொல்லப்படும் பொழுது, அதாவது வஹீ என்பது அல் குர்ஆன் வஹீதான். அதே போன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை மார்க்கம் என்று நமக்கு கொடுத்தார்களோ அவருடைய பொன்மொழிகள், அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்துமே வஹீதான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஏனென்றால் இந்த இறை தூதர் மனோ இச்சையின்படி பேசக்கூடியவர் அல்லர். அதே போன்று அவர் எதனை மார்க்கமாக உங்களுக்கு சொல்கிறாரோ என்னது, அது ஒமா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அதாவது வஹியை தவிர, இறை செய்தியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் என்ன செய்யணும், அல் குர்ஆன் சுன்னா இரண்டுமே அல்லாஹ்வுடைய வஹி என்கிற அந்த விஷயத்தை அடிப்படையாக என்ன செய்யணும், மனசுல நிறுத்தணும் எப்பயுமே. அடுத்து பாருங்க, சரி, அல் குர்ஆன் சுன்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துல மிக பிரதானமான விஷயம் என்னன்னு கேட்டா, இது வஹீதான். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்று அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதம் என்று இறக்கி இருக்கக்கூடிய, அதாவது ஓதப்படக்கூடிய, இபாதத் என்கிற அடிப்படையில் ஓதப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம் இது அல் குர்ஆன். சுன்னா என்பது அது என்னது, அதாவது இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த குர்ஆனுடைய விளக்கம் தான் சுன்னா. வன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் என்ன செய்ய, அந்த வசனத்துடைய சுருக்கம் என்ன, அதாவது இந்த சுன்னாவையும் என்ன செய்யறான், இந்த நீங்க உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த அல் குர்ஆனை விளக்குவதற்காக உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த வசனத்துடைய சுருக்கம். சரி, வஹீனுடைய மகத்துவத்தை உணர்ந்தாச்சு.
இப்ப இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் புரியணும். அடுத்து முதல்ல மக்களுடைய மகத்துவம் புரிஞ்சாச்சு. அடுத்து அல் குர்ஆனுடைய மகத்துவம் என்ன என்று சொன்னால், முதல் விஷயம் இது என்னன்னு சொன்னா, இது அல்லாஹுடைய கலாம். இது என்னது? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய பேச்சு. என்ன அர்த்தம் அதுக்கு? உண்மையிலே அல்லாஹ் என்ன செய்தான்? உண்மையாகவே அதை பேசினான் என்கிற அந்த அதனுடைய வார்த்தை தான் என்னது? அல் குர்ஆன். இமாம் இப்னு தீமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறார்கள்? இன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ் வ அன்னல்லாஹ தகல்லம பிஹி ஹகீகத்தன். என்ன சொன்னாங்க? குர்ஆனுக்கு விளக்கம், குர்ஆன் என்றால் என்னவென்றால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அசல்ல அதுக்கு அர்த்தம் பேச்சு தான். ஆனா வார்த்தை என்பது சொல்வதற்கு அது இலகுவா புரியறதுக்கு இலகுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹுடைய வார்த்தை தகல்லம பிஹி ஹகீகத்தன், உண்மையிலேயே அல்லாஹ் இதை வைத்து பேசினான், அல்லாஹ் பேசினான். இன்னும் சொன்னார்கள் ومذهب سلف الأمة وأئمتها وخلفها أن النبي صلى الله عليه وسلم سمع القرآن من جبريل وجبريل سمعه من الله عز وجل. சரி, ஒரே நிமிஷம். அதிகம் இந்த அரபி வசனங்கள் அரபியில சொல்றது, ஹதீஸ்களை சொல்றது, இந்த கூற்றுக்களை அரபியில சொல்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதா? ஏன்னா பொதுவாக என்னுடைய வகுப்புகளை நான் என்ன செய்வேன், பொதுவாக நான் அரபி சொல்ல விரும்புவேன். ஆனா சிலர்கள் என்ன செய்வாங்க, அதை கண்டினியூட்டி விட்டு போற மாதிரி இருக்கு, நீங்க நிறைய அரபியில சொல்றதுனால என்ன செய்ய தமிழ்ல சொல்றதுலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாம இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அரபி சொல்றது ஓகே தானே? சரி, என்ன சொல்றாங்க சொன்னா, அதாவது இந்த உம்மத்தினுடைய சலஃபுகள் இதெல்லாமே ஒவ்வொன்றுக்குள்ள விளக்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சலஃபுகள், அதே போன்று ஹலஃபுகள், அதாவது ஆரம்பத்தில் இந்த முந்தைய சிறந்த நூற்றாண்டை சார்ந்த அந்த அத்தகைய சலஃபுகள், அவர்களும் சரி அவர்களுக்கு பின்வந்து வந்தவர்களும் சரி, இவர்களெல்லாம் எவர்கள் ஐம்மாவாக இருந்தார்கள், எவர்களெல்லாம் முன்னோடியாக இமாம்களாக இருந்தார்களோ எல்லாருடைய கூட்டும் என்னவென்றால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்து செவிமடுத்தார்கள். ஜிப்ரீல் இந்த குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து செவிமடுத்தார் என்கிற இந்த விஷயம் இருக்கு. இது என்னது? இவருடைய கொள்கை. யாருடைய கொள்கை? சலஃபுகளுடைய கொள்கை, அவர்கள் வழிவந்தவருடைய கொள்கை. அவர்களில் யார் அதாவது இமாம்களாக இருந்தார்கள் அவருடைய கொள்கை என்று பதிவு செய்கிறார்கள். அடுத்து அதே போன்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், வல் மன்கூலு அனி ஸலஃப் இத்திஃபாகுஹும். சில நேரங்கள் அதிகமாக பெருசா படிக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு, டைம் ஆயிருமோன்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சலஃபுகளிடம் இருந்து நமக்கு பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னவென்றால், இத்திஃபாகுஹும், அவர்கள் அனைவரும் ஒருவிட்ட கருத்தை கொண்டிருந்தார்கள். எதுல? அல அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ் கைரு மக்லூக். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் அது படைக்கப்பட்டதல்ல என்பதிலும், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தொட்டும் என்ன செய்தார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள் என்றும், அந்த ஜிப்ரீல் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எத்தி வைத்தார்கள் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு எத்தி வைத்தார்கள் என்பதிலும் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறாங்க. புரியுதா? கிட்டத்தட்ட அதே செய்தி தான் இதுல எக்ஸ்டெண்ட் வந்திருக்குது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடம் இருந்து உம்மத்துக்கு எத்தி வைத்தார்கள் என்கிற விஷயத்தை என்ன சொன்னாங்க, ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். சரி, அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சூரத்து தௌபானுடைய 6வது வசனத்துல இந்த அல் குர்ஆனை கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று என்ன செய்கிறான், அதை குறிப்பிடுகிறான். நான் திரும்ப அந்த வசனத்தை போய் விளக்க விரும்பல, ஏன்னா நேரத்தின் குறைவின் காரணத்தினால். இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, படைக்கப்பட்டதல்ல. அதே என்ன செய்ய அல்லாஹ் தகல்லம பிஹி ஹகீகத்தன், உண்மையிலேயே அல்லாஹ் இதை கொண்டு பேசினான் என்கிற நம்பிக்கை மிக முக்கியமானது. இது ஒருமித்த கருத்தை சலஃபிடத்தில் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன கேள்வினா, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு நீங்க சொல்றீங்களே, உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஆனா இது உண்மையிலேயே ஒரு வெறும் கொள்கை சார்ந்த விஷயத்தோட அவ்வளவுதானா, இல்ல இதையும் தாண்டி இதுல வேற என்ன இருக்கு? கேள்வி புரியுதா? இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும்தானா, இல்ல இதுல இதையும் தாண்டி வேற எதுவும் இருக்கா? கேள்வி முக்கியத்துவம் இல்ல இருக்கான்னு இல்ல, என்ன இருக்கிறதுன்னு கேட்க, இருக்கான்னு நான் கேட்கல, என்ன இருக்கிறது. சரி, நான் கேள்வி கேட்க விரும்பல, கடைசி சொன்னா கேட்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நேரம் குறைவாகவும் பார்க்கிறேன். சரி, இது என்னன்னு கேட்டா, அதான் என்ன கேள்வி என்ன, இது வெறும் கொள்கை சார்ந்த விஷயத்தோட அவ்வளவுதானா, இல்ல இதையும் தாண்டி என்ன இருக்கு?
அல்லாஹ்வுடைய கலாம் ஓகே, அல்லாஹ்வுடைய பேச்சு வார்த்தை ஓகே, நான் நம்புகிறேன். இதனால எனக்கு என்ன என்ன சொல்ல வரீங்க, அடுத்து என்ன என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அஹ்லு சுன்னாவுடைய ஒருமித்த கருத்து என்ன தெரியுமா? ஃபض்லு கலாமில்லாஹி அலா கலாமி கைரிஹி கஃபضலில்லாஹி அலா சாயிரி கல்கி. நான் இப்ப சொல்ற ஒரு வாசகம், அதுக்கப்புறம் பின்னாடி விளக்கத்தை சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தையின் சிறப்பு என்பது, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் சிறப்பு, அதாவது ஏனைய படைப்புகளின் வார்த்தையோடு ஒப்பிடும் பொழுது உள்ள அல்லாஹ்வின் வார்த்தையின் சிறப்பு என்பது கஃபضலில்லாஹி அலா சாயிரி கல்கிஹி, அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகள், ஏனைய படைப்புகள் இருப்பாங்க, அல்லாஹ்வை தவிர்த்துள்ள எல்லாமே அவனது படைப்புகள் தானே. எல்லா படைப்புகளை விட்டும் அல்லாஹ்வுடைய சிறப்பு எப்படியோ அதே போன்றுதான் என்னது அவருடைய வார்த்தை, அந்த பேச்சு என்பது எல்லாருடைய படைப்பினுடைய வார்த்தைகள் பேச்சுக்களை விட சிறந்தது. இதுவும் கிட்டத்தட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். திரும்ப அந்த கொஸ்டின் வரத்தான் செய்யுது. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றால் சரி, சிறப்பு மிக்கது என்றால் அதுல என்ன என்ற கேள்வி வருது. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்றதை பார்ப்போம். அன்பார்ந்த சோதரர்களே, இது என்ன அதாவது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு ஏன் முக்கியத்துவம் என்று சொன்னால், அது வெறும் இது கொள்கை சார்ந்த விஷயம் அல்ல. இது ஒன்றே போதும். இந்த ஈமான் கொள்ளக்கூடிய நபருக்கு என்னது, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை என்கிற அந்த நம்பிக்கையே போதும் தான். அதையும் தாண்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்கிற விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டோம் என்பது ஆகும், அதை நாம் புரிந்தோம் என்று ஆகும், நமக்கு ஈமான் அதிகரிக்கும். அதனால இந்த விஷயத்தை பேசுறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅத்லா, சூரத்துல் அன்ஆமுடைய 115வது வசனத்தை சொல்கிறான். வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅத்லா, அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது இரட்சகரினுடைய வார்த்தை சித்கன் வஅத்லா, உண்மையாலும் நீதத்தாலும் பரிபூர்ணத்துவத்தை எட்டிவிட்டு பரிபூர்ணம் அடைந்து விட்டது. நல்லா கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே உமது இரட்சகரினுடைய வார்த்தை உண்மையாலும் நீதத்தினாலும் பரிபூர்ணம் அடைந்து விட்டது. அதன் உண்மையாலும் நீதத்தாலும் என்று சொன்னால், நீங்க இந்த முழு மார்க்கத்தையும் எடுத்து பாருங்க. நீங்க முழு மார்க்கத்தையும் எடுத்து பாருங்க. நான் முதல்ல எப்படி வகைக்கு சொன்னேன்ல, எல்லாத்தையும் வச்சா வகையை கீரை வந்துருன்ற மாதிரி, சரியா, எல்லாவற்றையும் சொன்னா வகைக்கு கீழே வந்துருங்கிற மாதிரி முழு மார்க்கத்தை நீங்க பாருங்க. ஏன்னா சிதுகன் ஃபில் அஹ்பார் அஜ்லன் ஃபில் அஹ்காம், அல்லாஹ் சொல்கிறான். அதாவது உண்மையாலும், எதுல உண்மை உடனே தெளிவா சொல்றதா இருந்தால், இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், சிதுகன் ஃபில் அஹ்பார், அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்னென்ன செய்திகளை சொல்லியிருப்பானோ, என்னென்ன செய்திகள் சொல்லியிருப்பானோ அது உண்மை தவிர எதுவும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா அந்த உண்மைக்கு ஒப்பீடே கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், சூரத்து நிசாவுடைய ஒரு வசனத்தை சொல்கிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட சொல்லால் உண்மையாளர் அவர் யாரு? யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், அத்லன் வஅத்லா, அதாவது சட்டதிட்டங்கள், இந்த மார்க்கத்தை எதுவெல்லாம் சட்டதிட்டங்களாக இருக்குமோ இவை அனைத்தும் நீதம் இருக்கு பாருங்க. இந்த நீதம் என்கிற விஷயத்திலும் சரி, அல்லாஹ்வை விட நீதவான யாரும் கிடையாது. புரியுதுங்களா? தம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅத்லான்னு சொன்னா, அதாவது இறைவன் சொல்லக்கூடிய செய்திகள், அந்த வசனத்துடைய பொருள் செய்வதாக இருந்தால், நபியே உமது இரட்சகனுடைய வார்த்தை பரிபூர்ணம் அடைந்து விட்டது. எதுல? சிதுகன் ஃபில் அஹ்பார், செய்திகளில் உண்மையாக இருப்ப அந்த விஷயத்தில், செய்திகளில் உண்மை என்கிற கோணத்தில், வஅத்லன் ஃபில் அஹ்காம், இன்னும் சட்டதிட்டங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துல நீதம் என்கிற கோணத்தில் பரிபூர்ணம் அடைந்து விட்டது. பரிபூர்ணத்துவம் சொன்ன மாதிரி கம்பேரிசனே கிடையாது. புரியுதுங்களா? அதனால நாம் என்ன செய்யலாம், யாரு சொல்றதுனாலும் கண்மூடிங்கிறது இல்லை. அல்லாஹ் சொன்னான் என்று இறை தூதர்கள் சொன்னால், அல்லது இறை செய்தி என்ற இறை தூதர்கள் ஒன்று சொன்னால், அதை நம்ம என்ன செய்யலாம், கண்ணை மூடிக்கிட்டு போகலாம். என்ன போகலாம்? ஏன்னா அது செய்திகளாக இருந்தால் உண்மையாக இருக்கும், சட்ட திட்டங்களாக இருந்தால் என்ன இருக்கும், நீதமா இருக்கும். அதை விட நீதத்தை என்ன செய்ய முடியாது, யாருமே போட முடியாது. சூரத்துடைய கடைசி வசனம் என்ன? அலைஹிஸ்ஸலாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ்வை விட தீர்ப்பாளர்களில் சிறந்தவர்கள் யார் இருக்காங்களா கேட்கிறான். சரிங்களா? ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அதை தாண்டி என்ன இருக்கு, யதார்த்த உண்மை. அதுதான் என்னது, செய்யக்கூடிய செய்திகள்ல அது உண்மைத்தன்மை. அதே போன்று சட்டங்கள் விஷயங்கள், சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் அதில் என்னது, நீதத்தன்மை. இரண்டிலையும் பரிபூர்ண விஷயம் என்னது, ஒத்தம்மத், பரிபூர்ணத்துவத்தை அடைந்து விட்டது. புரியுதுங்களா? இது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதனால இதனுடைய விளைவு என்ன?
என்று சொன்னால் அல்லாஹ், அதாவது அல்லாஹ் தான் நம்ம பேசுறோம்ல, மெயினா டார்கெட் பண்றது அல்லாஹ்வுடைய கலாமை தான் பேசுறோம் நம்ம. அல்லாஹ்வுடைய கலாம் என்ற பொழுது முதல் இடத்துல வருது அல் குரான். சரியா? அடுத்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன மாதிரி இறைவனை, அதாவது மார்க்கம் என்று இறை செய்தி என்று எதை சொன்னால் அது உள்ளதான் வரும். சரிங்களா? இருந்தாலும் என்னன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை எனும் பொழுது அதுக்கு என்ன செய்யுது, முதல் இடத்துல வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அதனால எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகள், இதற்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, நீங்க முழு மார்க்கத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அதுல இருக்கிறது ஒண்ணு என்ன இருக்கும், செய்திகளாக இருக்கும் அல்லது சட்டங்களாக இருக்கும். இது ரெண்டு அல்லாத வேற ஏதாவது இருக்குதா? வரலாறு செய்தி வேற அஸ்மா சிஃபாத், அதுவும் செய்திகள், தன்னை குறித்து அவன் அறிமுகப்படுத்துறது வேற. எச்சரிக்கை, எச்சரிக்கை என்றால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லிதான் எச்சரிக்க முடியும் இல்லையா? அப்ப அதுவும் செய்தி தான். வேற கொள்கை சார்ந்த விஷயங்கள், உதாரணமா நல்லா கவனிங்க, கொள்கை சார்ந்த விஷயம் என்று வைத்துக் கொண்டால், கொள்கை என்றால் அல்லாஹ் ரசூல் எதை கொள்கை என்று சொல்லியிருக்கிறாங்களோ, எதை எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்களோ அதான் கொள்கை இல்லையா? அது செய்திகளாக எப்படி நீங்க நம்புதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். எது செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கும் அதைத்தான் நம்ம நம்புறோம். புரியுதுங்களா? அங்க என்ன வருது சொல்லப்போனா அது செய்திகள் என்கிற விதத்தில் அது உண்மை. சரியா? அது உண்மைதான். சரி, அடுத்து வேற ரெண்டுல இல்லாத விஷயம் ரெண்டு இருக்கு. நற்பண்புகள், ஆதாபுகள். சொல்லுங்க, ஆதாபுகள். ஆதாபுகள் ஆதாபுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒன்னும் செய்தியா இருக்கும், இல்ல என்ன இருக்கும், சட்டத்திற்கு உதாரணமா பாருங்களேன். பெற்றோருக்கு கீழ்படிங்க, இது கட்டாயம், அது சட்டமா போயிருக்கு. அது இந்த மாதிரி நம்ம சிறந்த முறையில் நடக்கிறது என்பது சிறந்த விஷயம் சொல்றோம்னு வைங்க, அதுவும் சட்டத்துக்குள்ள வந்துருது. இது எதை செய்யும், நீங்க எப்படி பார்த்தா என்ன செஞ்சிடும், ரெண்டுக்குள்ள வந்துடும். புரியுதுங்களா? வேற விஷயம் இருக்கா? இது ரெண்டும் அல்லாத விஷயம் உடையது இருக்கா சொல்லுங்க, அது விளக்குறதுக்காண்டி தான் நான் கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சும் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சட்டங்களாக இருந்தாலும் என்ன இருக்கும், பரிபூர்ணமா இருக்கும்ல. ஏனென்றால் அவன் என்னது, அவனை விட நீதவான் யாரும் இருக்க முடியாது, அவனை விட உண்மையாளர் யாரும் இருக்க முடியாது. இது இன்னொரு விஷயமும் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா, இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, وَلَقَدْ جِئْنَاهُمْ بِكِتَابٍ فَصَّلْنَاهُ عَلَى عِلْمٍ. சூரத்துல் அராஃபினுடைய 52வது வசனத்துல சொல்கிறான். சில முக்கியமான வசனங்கள், அதாவது அதிகமா கேட்டு பரிச்சயமா இருக்கிற வசனங்கள் நான் சொல்றதில்ல, ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி விஷயங்கள் மட்டும் நேர குறைவா கருதி நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ جِئْنَاهُمْ بِكِتَابٍ فَصَّلْنَاهُ عَلَى عِلْمٍ. அல்லாஹ் நம்மை நோக்கி சொல்கிறான், உங்களுக்கு, அதாவது இந்த மனிதர்களிடத்தில், மனிதர்களை, முழு மனித சமுதாயத்தை, மனிதர்களை முன்னோக்கி சொல்கிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, இவர்களுக்கு நாம் சின்னமாக ஒரு வேதத்தை கொண்டு வந்தோம். என்னது கொண்டு வந்தோம்னா இறக்கினோம். ஃபஸ்ஸல்நாஹு அலா இல்ம். அந்த வேதத்தை நாம் அறிவுடனே என்ன செய்தோம், அதை விவரித்தோம். என்ன சொல்றான், அறிவுடனே விவரித்தோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு ஏன் அறிவு உங்க அறிவு மாதிரி கிடையாது, எந்த படைப்பினுடைய அறிவு மாதிரியும் கிடையாது. வலில்லாஹில் மஸலுல் அலா. எல்லா விஷயத்திலும் எல்லா பண்புகளையும் அல்லாஹ் பரிபூர்ணத்துவத்தை அடைந்தவன் தான் அல்லாஹ். நம்ம இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த 4 செவத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா சொன்னா, ஒமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த உலகத்துல ஒரு இலை உதிர்ந்தாலும், மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்ந்தாலும் அதை அவன் அறியாமல் இல்லை என்று சொல்கிறான். புரியுதுங்களா? யஅலமு ஹாயினத்தல் அய்யுன் வமா துஃபிஸ் சுதூர். இன்னும் அதாவது கண்கள் எத்தகைய மோசடி செய்கிறதோ, கண்களுடைய மோசடி என்ன தெரியாம தவறு பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கிறது. சரியா? கண்களுடைய மோசடியையும் யாருக்குமே தெரியாம நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய சும்மா ஏதாவது நம்ம பார்க்கக்கூடாத பார்க்கணும்னு வைங்களேன். அதே போன்று ஒமா துஃபி சுதூர், உங்களுடைய உள்ளங்கள் எதை மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையும் அவன் அறிவான். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சமீபத்தில் ஒரு இடத்துல இது விஷயமா பேசப்படும் சொன்னேன். மா ஹல்குக்கும் வலா பஅதுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. அல்லாஹ்வுடைய குதிரத் ரொம்ப, அதாவது கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமானது, பிரமிப்பை தரக்கூடியது. அது என்னன்னு சொன்னா, வசனத்துல சூரத்துல் லுக்மானுடைய ஒரு வசனத்தை சொல்கிறான்,
அதாவது உங்களை படைப்பதும் நீங்கள் மரணித்ததன் பின் உங்களை எழுப்புவதும். உங்களைங்கிறது யார் இந்த இடத்துல? எல்லாத்தையுமே புரியுதுங்களா? அது சொல்ல போனா தெளிவா சொல்ல, எதையெல்லாம் நல்லா படைச்சிருக்கிறானோ எல்லாத்தையுமே, எதையெல்லாம் படைத்தானோ இந்த இடத்துல உங்களின் பொழுது நமக்கு தான் நேரடியா இருந்தாலும் ஒரு அதிகமான ஒரு பொருள் என்னன்னு சொன்னா, என்ன எதையெல்லாம் நல்லா படைச்சது எல்லாமே. ஏன்னா அல்லாஹ் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அதையெல்லாம் அது மரணத்தின் பின்பு அதை ஆரம்பமாக படைப்பதாக இருந்தாலும் அதை மரணத்தின் பின் எழுப்புவதாக இருந்தாலும் எப்படி தெரியுமா? எப்படி ஒரே ஒரு ஆன்மாவை படைக்கிறது எப்படியோ, ஒரே ஒரு ஆன்மாவை அது மரணத்தின் பின் எழுப்புவது எப்படியோ அப்படித்தான். புரியுதுங்களா? குதிரத்தை பாருங்க. அதே போன்று அல்லாஹ் அந்த வசனத்துடைய முடிவுல சொல்லியா, இன்னும் சமீஉன் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் சொல்லி சொல்றான். இந்த வசனத்துக்கு அதாவது விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால மேலைய சில முஃபஸ்ஸிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லிட்டு, எப்படி அல்லாஹ்விற்கு எல்லாவற்றையும் படைப்பதும் ஆரம்பமாக படைப்பதும் அதையெல்லாம் இறந்ததன் பின் எழுப்புவதும் ஒரே ஒரு ஆன்மாவை படைப்பது அதை மரணித்ததன் பின் எழுப்புவதை போன்றோ, அதே போன்றுதான் எல்லா படைப்பினங்களையும் கேட்பதும், எல்லா படைப்பினங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்பதும், எல்லா படைப்புகள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்ப்பதும் என்று சொல்றாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் அல்லாஹ் விஷயம் பாருங்க, இது ரொம்ப ஒரு அதாவது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, சுருக்கம் என்ன? ஒரு விஷயத்துல நாம ஈடுபடுறோம்னு சொன்னா, இப்ப இந்த நேரத்துல என்ன செய்வேன்? ஒண்ணு பேசுவேன், இல்ல ஒண்ணு இங்க இருப்பேன், என்னன்னு செய்வேன். அதாவது என்ன சொல்றது, இந்த உதாரணம் சரியில்லை. அதாவது என்ன நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுல ஈடுபடுறதுனால ஒண்ணுல முழு கவனத்தை செலுத்த முடியாது. ஒன்னும் கவனமே செலுத்த முடியாது, அல்லது முழு கவனத்தை செலுத்த முடியாது. ஆனா இறைவனுக்கு என்ன கிடையாது? ஒன்றில் ஈடுபடுவதன் மூலமாக மற்றொன்று தவறி போய்விடும், இயலாமல் ஆகிடும் என்கிற விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? இதைக்கு நம்ம சொல்ல வந்தோம். இதே போல அல்லாவுடைய இல்மும், அல்லாவுடைய அறிவும் எப்படி நம்மள மாதிரி கிடையாது. எல்லா இந்த சொல்லப்போன கேட்பவனாக பார்ப்பவனாக இருக்கிற விஷயத்தை என்ன சுட்டி காட்டுதுன்னா, அவனுடைய அறிவு என்ன செய்யுது? எப்படி அவன் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்து அறிகிறான் என்கிற விஷயத்தை மையப்படுத்துது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அல்லாஹ், இன்னும் சொல்ல போனா அல்லாஹுடைய அந்த அறிவு என்பது கடந்த காலத்தில் எதுவெல்லாம் இருந்தது என்று அவன் அறிகிறான். எது நடக்கிறது, எது நடக்கும் என்பதை அவன் அறிகிறான். இன்னும் ஒமாலம் எக்கும் இது லவ்கான கைஃப யகூன், எதுவெல்லாம் நடக்கவில்லையோ அது ஒரு கால் நடந்தால் என்னவாகும், அது விளைவு என்ன என்றது என்ன செய்யும் அல்லாஹ்வுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது நமக்கு முடியுமாங்க? நமக்கு நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம உட்காந்துக்கணும்னு சொன்னா அது வெளியே என்னன்னு தெரியாது. அவன் நம்முடைய இது எல்லாமே லிமிட். புரியுதா? இறைவனுடைய ஆற்றல் என்பது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயங்கள். ஆக அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலகத் ஜினாஹும் பிகிதாபின் ஃபஸ்ஸல்னாஹு அலா இல்ம், இந்த வேதத்தை உங்களுக்கு கொடுத்ததும் சரி, இந்த வேதத்தை உங்களுக்கு விளக்கி இருப்பதும் சரி, அலா இல்மின், எதன் அடிப்படையில? அவன் அறிவின் அடிப்படையில. புரியுதுங்களா? அப்ப அறிவின் அடிப்படையின் பொழுது அவருடைய அறிவு விசாலமானது, எல்லா காலங்களையும் கடந்தது. காலம் என்கிற விஷயத்தை உருவாக்கியவனே அவன் தான், காலத்துக்கு அப்பாற்பட்டவன் அவன் தான். புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி இந்த குர்ஆனை என்ன செய்திருக்கிறோம்? நாம் அறிவுடன் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம இதை உங்களுக்கு இறக்கியதை விவரித்திருக்கிறோம் என்று சொல்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இது நீதத்திலேயும் உயர்ந்தது. அதாவது சட்டங்களாக இருந்தால் நீதம், அதே போன்று செய்திகளாக இருந்தால் உண்மை தன்மை என்கிற விஷயத்தையும் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இத்தகைய அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் புறத்திலிருந்து ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவருடைய கலாம் எப்படி இருக்கும்? கலாம் எப்படி இருக்குங்க? அதுல ஏதாவது இன்னைக்கு நான் செயல்படுத்தி இன்னைக்கோ என்னைக்கோ ஏதாவது நமக்கு நஷ்டம் ஏற்படும் இருக்கா? கிடையவே கிடையாது. அடுத்து சொல்றேன். சரி, அன்பான சொல்றேன், நிறைய நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னா, அது உண்மையிலே படிப்பினைக்குரியதாக. இதற்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, சட்டங்களாக இருந்தாலும் சரி, அது முழுக்க பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? முழுக்க மனித குலத்துக்கு, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, முழு மனித சமுதாயம் இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துவதன் மூலமாக என்ன இருக்கும்? நன்மைதான் ஏற்படும், பயன்தான் ஏற்படும். முதல் விஷயம். அடுத்ததாக முழு மனித சமுதாயத்துக்கு இருக்கும், அது நேர்வழி காட்டக்கூடியதாகத்தான் இருக்கும்.
இதுல குறிப்பாக நம்ம அதாவது அல்லாஹ்வுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டால் என்ன இருக்கும், செய்திகள் வந்து படிப்பனைக்குரியதாக இருக்கும். செய்திகள் என்பது அதாவது நம்பி அதாவது என்ன சொல்றது, ஹிக்மத் நுணுக்கங்களை ஞானங்களை உள்ளடக்கியதா இருக்கும். எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா பிரயோஜனம் காமனா பார்த்தா என்ன இருக்கும், அவருடைய சட்டத்திட்டங்கள் செய்திகள் எல்லாமே பயனுள்ளதா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதா இருந்தா அவருடைய செய்திகள் எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பனைக்குரியதாக இருக்கும், சரியா, நுணுக்கமானதாக ஞானமிக்கதாக இருக்கும். இதுக்கு எவ்வளவு உதாரணங்களை சொல்றான். ஒவ்வொரு நம்ம டீப்பா போறதா இருந்தா அதுக்கு நேரம் பத்தாது. ஆக அல்லாஹ்வுடைய செய்திகள் எப்படி இருக்கும், பிரயோஜனம் என்கிற விஷயத்தை தாண்டி என்ன இருக்கும், அது வந்து நுணுக்கமானதாக படிப்பனைக்குரியதாக இருக்கும். அது எந்த ஒரு சம்பவம் கதைன்னு வச்சுட்டாலும் சரி, கதைனா சம்பவம் வரலாற்று செய்திகள் எதை வைத்துக் கொண்டாலும் சரி. அடுத்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக, ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன். சட்டங்கள் எப்படி இருக்கும், 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நபி, அவர் நபி என்று சொல்ல ஒருத்தவர், அவர் வேதம்னு சொன்னாரு, அவரோட நபி பொன்மொழின்னு சொன்னாரு, அதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா? பொருந்துமா? பொருந்தும். இந்த காலத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும், கியாமத் வரைக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? ஏன்? ஏன்னா சரிதான். அதையும் தாண்டி இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு சொன்னா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய, அவர் அறிவால் சூழ்ந்திருக்கக்கூடிய, காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த இறைவன், அவனது கல்வி, அதன் அடிப்படையில் மையப்படுத்தி இறைவன் நமக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள் இது. புரியுதுங்களா? எனவேதான் இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும் என்னன்னு சொன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். எல்லா தரப்பு மக்கள் பல தரப்படுத்திருக்காங்கல்ல, சின்ன பையன் பெருசு எல்லாம் எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, ஒவ்வொன்றையும் விளக்காதான் நிறைய பேச வேண்டியிருக்கும். அதே போன்று வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்துக்கும், அதாவது வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களும் என்ன உதாரணமா, கொள்கை சார்ந்த விஷயம் நடத்தும், எதை நம்பணும், சரியா, எதையும் செயலாற்றுறதையும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? இதன் அடுத்த நிமிஷம் விளக்கமா சொல்லுவேன் நான். ஆக சுருக்கமா சொல்றதா இருந்தால் எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா கோணத்தையும் உள்ளடக்கியிருக்கும், வாழ்க்கையினுடைய எல்லா துறையும் என்ன செஞ்சிருக்கும், உள்ளடக்கியிருக்கும். சுருக்கமா சொல்றதா மனிதனுக்கு பயன் தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியிருக்கும். எனவேதான் அல்லாஹ் இந்த குர்ஆனை என்ன செய்திருக்கிறான், எண்ணற்ற தன்மைகளை குறித்து சொல்லி என்ன செய்திருக்கிறான், அதை வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கலாம். எனவேதான் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த அல் குர்ஆனை வந்து பல்வேறுபட்ட பண்புகளை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான், என்னுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அது என்னென்ன பண்புகள் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்ப்போம். கேள்வி கேட்கிறோம். நீ ரெடியா பண்ணல இல்ல, பொதுவா எனக்கு வந்து இந்த டீ டைம்ல இந்த ஸ்நாக்ஸ் அப்படியே இந்த மார்க்கெட்டை பத்தி எனக்கு பிடிக்கும். அப்படியா? அப்ப சரி, அப்ப நம்ம நடத்திட்டே போயிடலாமே. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் விட்டு போக கூடாதுங்கிறது தான். அப்படியா? சரி.